வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கியும் இன்னொரு என்ன சொல்கிறது, குழந்தைகளுக்கெல்லாம் பிடிச்சது, பெரியவாளுக்கு பிடிச்சது. பட் இட்ஸ் பார்க்க போனேன்னா மகாராஷ்டிரா அண்ட் பாம்பேலெல்லாம் இதுதான் ஸ்ட்ரீட் ஃபுட், ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு இது, வடா பாவ். இது என்னுடைய ஸ்டைலில் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். இப்போ 1 by 1 நம்ம பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு சட்னி பண்ணிக்கணும். இதுக்கு வந்து அவள் நிறையா பூண்டு வைப்பா, நான் ஒரே ஒரு பல்லு பூண்டு வைக்கிறேன். 2 பச்சை மிளகா, ஒரு ஹேண்ட்ஃபுல் கொத்தமல்லி. இது நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். அப்புறமா இந்த இதில் போடுறதுக்கு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா எடுத்துட்டுருக்கேன். அதை வந்து நல்லா க்ரஷ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் இருக்கணுமா கேட்க, உங்கள்கிட்ட எப்படியும் ஆற்றுல தானே இஞ்சி நெசுக்கிறதுக்கெல்லாம் குழவி வச்சுருப்பேன் இல்லையா, அதாலேயே நெசுக்கினாலே நெசுங்கிடும். நம்ம இவ்வளவும் போட போகிறதில்ல, நெசுக்கிறதே கொஞ்சமாக இருக்கணுன்றதுனால நான் அவ்வளோ போட்டேன். 1 ஸ்பூன் போட்டோன்னா நமக்கு போகிறோம். நான் எடுத்து வச்சுட்டுருக்கேன். இது என்னென்னு கேட்டிங்கன்னா 3 உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு மசிச்சு எடுத்து வச்சுட்டுருக்கேன். ஸோ அடுத்தாப்பில் 1 by 1 நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரே ஒரு பல்லு பூண்டு, கொத்தமல்லி ஒரு ஹேண்ட்ஃபுல், 2 பச்சை மிளகா நல்லா அரைச்சி எடுத்து வந்துச்சு. ஒரு 4 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு. இந்த வடா பாவோட உள்ளுக்குள்ளே வெங்காயம்லாம் போட மாட்டா, நார்மலாக இருக்கிற இந்த உருளைக்கிழங்கு இது தான் இந்த சட்னியில் இருக்கிற பூண்டு வாசனை இருக்கும். அண்ட் இந்த தனியாவோட இது இருக்கும். இதுக்கு வந்து வெங்காயம் வந்து இது பண்ண மாட்டா. மேலே வந்து இதுக்குன்னு ஒரு சட்னி பொடி ஒன்று பண்ணுவாள். அதுலேயும் நிறைய காரசாரம் அண்ட் அட் த சேம் டைம் பூண்டு எக்கச்சக்கமாக இருக்கும். பிடிச்ச வாழரும் அந்த பொடி எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். அதை நீங்கள் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல காரசாரமாக சாப்பிட்ற வாளுக்கு, வடா பாவ் பிடிச்ச வாளுக்கு, சாப்பிட்ருக்கிற வாளுக்கு நிச்சயமாக இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கடுகு வெடிக்கிறது. ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம் போடுறேன். ஐ திங்க் இந்த காரம் போகிறோம். இன்னும் காரம் வேணுங்கிறவா இதில் பச்சை மிளகா நறுக்கி போட்டுக்கிற எல்லாம் போட்டுக்கோங்க. இந்த அரைச்ச விழுது இதில் விட்டுடலாம். அடுப்பு சின்னதாக வச்சுக்கோங்க. பெருங்காயப்பொடி ஒரு 1/2 ஸ்பூன், ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி, இதை க்ரஷ் பண்ணோம் இல்லையா அந்த தனியா பொடி என்ன ஒரு 1 ஸ்பூன். இதில் வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கிற இந்த உருளைக்கிழங்கையும் ஆட் பண்ணலாம். இந்த டிஷ்க்கு தேவையான உப்பு, இந்த ஸ்டஃபிங்க்கு மட்டும் இருக்கிற உப்பு. ஸோ நல்லா கெட்டியாக அதை பண்ணிட்டோமா, இந்த ஸ்டேஜில் நல்லா எதுவும் கட்டிலாம் இல்லாமல் நல்லா கரண்டியால் அமர்த்தி விட்டுருங்கோ. அடுப்பை அணைச்சிடுறேன். கொத்தமல்லி ஒரு 1/2 மூடி எலுமிச்சம்பழம். எலுமிச்சம்பழம் வேண்டாம் அப்படிங்கிறவா ஆம்ச்சூர் பொடி போட்டுக்கிறேன்னா போட்டுக்கோங்க. ஸோ இது நல்லா ரெடி ஆகிடுது ஸ்டஃபிங். இது அப்படியே கம்ப்ளீட்டாக ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம மேல் மாவு ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து ஸ்டஃபிங் இது ரெடி ஆகிடுது. மேல் மாவு 1 கப் கடலை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, ஒரு சின்ன பிஞ்ச் மஞ்சள் பொடி, ஒரு 1/2 டீஸ்பூன் காரப்பொடி, இது சோடாப்பு ஒரு சின்ன பிஞ்ச் போடுறேன். மேல் மாவுக்கு தேவையான உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன். கடலை மாவு இந்த கப்பில் தான் எடுத்துட்டோம். ஸோ
ஸோ இதிலே தண்ணி எடுத்துக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு அடையாளம் தெரியும். திக்காக இருக்குது. ஸோ ஆக்சுவலி நம்மளோட உருளைக்கிழங்கு போண்டா தான், அதில் வந்து ஒரு சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் அவ்வளோதான். ஸோ இது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது. இது நம்ம இந்த உருளைக்கிழங்கு இதுக்குள்ளே டிப் பண்ணோன்னா மேலே ஃபுல்லாக கோட் ஆகணும். அந்த லெவலில் இது கரைச்சிட்டுருக்கோம். கட்டிலாம் எதுவும் இல்லாத கரைச்சி வச்சுட்டுருக்கோம். இது மாதிரி இதை எடுத்து நல்லா உருட்டி வச்சுக்கோங்க. முன்னாடி இந்த மாவில் போடுங்க. இதை வந்து எண்ணெயில் போடலாம். நம்ம போண்டா எப்படி பொரிச்சு எடுப்போமோ அதே மாதிரி பொரிச்சு எடுத்துருங்க. இந்த சைட்லலாம் இந்த கடலமாவு விழுறது பற்றியெல்லாம் இதெல்லாம் நமக்கு தேவை. இதுக்கு ஒரு சட்னி பண்ணுவான்னு சொல்லியிருந்தேன் பற்றியலா, அந்த சட்னிக்கு இதெல்லாம் தேவை. எடுத்துகிட்டு பண்ணலாம். சத்துக்கு இதில் ஒரு 5 இதுக்கு இடம் இருந்தது, இது போட்டேன். கொஞ்சம் நல்லா வேகட்டும், அப்புறம் திருப்பி விடலாம். அந்த கடலை மாவு இது கடலை மாவு இந்த சைட்லலாம் விழுறதுலாம் இது நிலக்கடலை, காரப்பொடி, பூண்டை நல்லா வறுத்துட்டு அதையும் வச்சு பவுடர் பண்ணி வச்சுட்டேன்னா அது நிச்சயமாக ஒரு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து அது ஒரு 10 to 15 days அதை யூஸ் பண்ணலாம். அடிக்கடி நீங்கள் வடாப்பாவ் பண்ணினாலோ இல்லை வேறு எதுக்கான கூட அந்த பூண்டு பொடி வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் தொட்டுன்னு சாப்பிட்டு பார்க்கலாம். அதை இதில் வந்துட்டு நாங்கள் கொத்தமல்லி நாங்கள் வெறும் நறுக்கி மட்டும் போட்டுக்கிறோம் போகிறோம் அப்படின்னு சொல்கிறவா, வெறும் பூண்டு பச்சை மிளகா மட்டும் நல்லா திருகி இல்லைன்னா ஃபைனாக சாப் பண்ணி அதில் போட்டு நீங்கள் பண்ணிக்கிறீங்கனாலும் பண்ணிக்கோங்க. இது எப்படி வேணால் இதோட இது நீங்கள் மாற்றி பண்ணிக்கலாம், உங்களுடைய சௌகரியம். இது மாதிரிலாம் சைடில் இருக்கையெல்லாம் கவலைப்பட வேண்டாம். இதெல்லாம் தான் வேணும்னு சொன்னேன் நான். இதெல்லாம் நமக்கு வேணும். இதெல்லாத்தையும் சேர்த்து போட்டு தான் அந்த சட்னி பண்ண போகிறோம். நம்ம இல்லாட்டாலுமே நான் வந்து கொஞ்சம் இப்போது இந்த போண்டாவை எடுத்துகிட்டு ஒரு 2 ஸ்பூன் மாவை நான் இந்த மாதிரி வறுத்து எடுத்துட்டு அதோட போட்டு பொடி பண்ண போகிறேன் நான். பட் வடா பாவுக்கு அந்த பவுடர் கண்டிப்பாக தேவை. அதுதான் அதோட ஹைலைட்டான இதுவே. 2வது விஷயம் வந்துட்டு பூண்டு நிச்சயமாக யூஸ் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அதனால நான் வடா பாவெலாம் சாப்பிடவே மாட்டேன். ஸோ அதுதான் அதோட ஹைலைட். இதுவே எல்லாருமே சொல்லுவா. அப்படியே நல்ல ஒரு பச்சை மிளகா வேறு அதோட கூட இது பண்ணி கொடுப்பா, வறுத்துட்டு உப்பு போட்டு கொடுப்பா. நான் அதையும் காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த பட்டாட்டா வடை ரெடி ஆகிடுத்து. நம்ம இது இப்படி கையால் பிச்சு எடுத்துடலாம். எடுத்தோன்னா தனியாக வந்துடும். அதை நம்ம அப்படியே எடுத்து நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு எடுத்துக்கலாம். இந்த நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாவுலேருந்தே ஒரு 4 டீஸ்பூன் எடுத்து இந்த மாதிரி பண்ணிட்டுருக்கேன். எனக்கு இது கொஞ்சம் நல்லா கிறிஸ்பி ஆனதுக்கப்புறம் அதில் போட்டு பண்ணணும். நம்ம ஓசை அடங்கிடுத்து இது எடுத்துக்கலாம். ரொம்ப தூள் கிடைக்கலன்னா இந்த மாதிரி தூளாக கொஞ்சம் பண்ணிட்டேன்னா அது நல்லாயிருக்கும். அவ்வளோதான். ஒரு 3 பல் பூண்டு போடுறேன். அதை பொரித்து எடுத்துக்கணும். இது வறுத்த நிலக்கடலை தான், பட் இதில் உப்பு போடலை. அப்படியே கடையில் கிடச்ச இந்த வறுத்த நிலக்கடலையே வாங்கிட்டுருக்கேன். இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா பொரிச்சு எடுத்துருங்க. இது 2 பச்சை மிளகா. அடுப்பெல்லாம் அணைச்சிட்டேன் நான். இருந்த சூட்டில் தான் அதையே வதக்கினேன். இதுவும் அதே மாதிரி தான். இல்லைன்னா பச்சை மிளகாவை வறுத்து எடுத்துட்டோம். இந்த பூண்டு, வறுத்த கடலை, இது பாருங்கள் கிறிஸ்பியாக இருக்கும்.
இந்த மாதிரி கிறிஸ்பியாக இருக்கிறது இதில் போட்டுருணும். தேவையான உப்பு இதிலே போட்டுடுறேன். இல்லை காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகா அப்படி ஒரு 3/4 டீஸ்பூன் வைக்கிறேன் நான். இது எல்லாத்தையும் இப்போ பவுடர் பண்ணி எடுத்துன்னு வந்துடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இது பொடி பண்ணின்னு வந்துட்டோம். நிலக்கடலை, பூண்டு, அந்த கடலை மாவோடது, மிளகா பொடி, உப்பு, இந்த மாதிரி பாவ் கட் பண்ணிக்கோங்க. பட்டர் தடவிக்கோங்க. இதில் இந்த பவுடர் ஒரு உருளைக்கிழங்கு போண்டா, இது எப்படி இதுக்குள்ளே இந்த பச்சை மிளகாவையும் இப்படி வச்சுருவா. இது இப்படியே சாப்பிட வேண்டிய ஒரு ஐட்டம். வடா பாவ் ஒரு அமுத்திட்டு இப்படியே சாப்பிடணும். ஸோ இதுக்கு தொட்டுக்க என்னன்னு கேட்கலாம், அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இப்படியே அதுலேயே உப்பு, உரப்பு, புளிப்பு எல்லாமே இருக்குல்ல. இது ஒரு ஆக்சுவலி சொல்லணுன்னா அவளுக்குலாம் இது ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சமயத்தில் அவசர அவசரமாக ஓடின்னு இருக்கிறதே ட்ரெயினில் கூட இதை வாங்கி வச்சு சாப்பிட்டுட்டே அப்படியே ஆஃபீஸ்க்கெல்லாம் போவா. ஸ்கூல், காலேஜ் எல்லாருமே இந்த வடா பாவ் வந்து அவளுக்கு வந்து ஒரு ஸ்டேப்பிள் ஃபுட் மாதிரி. ஸோ நிச்சயமாக இது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஈஸி தான், நீங்கள் பண்ணுறதுக்கும் ஒன்றும் பெரிய கஷ்டமான இது இல்லை. இந்த பொடியெல்லாம் பண்ணி வச்சுட்டேன்னா நீங்கள் ஒரு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு ஒரு 10-15 நாள் வச்சுக்கலாம். ஸோ ஒரு 2-3 தடவை நீங்கள் வடா பாவ் பண்ணுறேன்னாலும் பண்ணலாம் ஹாலிடேஸ் சமயத்தில். ஸோ கண்டிப்பாக இது எல்லாருக்கும் உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.